வணக்கம். நான் 2020லேருந்து இந்த களப்பணியில் போராட்டங்களில் கலந்து டெல்லி 2020 போராட்டத்தில் வந்து சுத்தமாக 378 நாளும் களத்திலேயே இருந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு 3-4 தாட்டி வந்து அதையெல்லாம் வந்து எல்லா விவசாயிகளையும் இங்கேருந்து டெல்லிக்கு போகிற வரைக்கும் கூட்டிகிட்டு போய் அங்கத்தை இதுகளையும் பண்ணி இது பண்ணிகிட்டு இருந்தேன். அது இல்லாமல் இங்கே வந்து இங்கேருந்து போகிறவங்கள அங்கே வர்றப்போ அவங்களுக்கு பாஷை தெரியாமல் சாப்பாடு பிரச்சனை அதெல்லாம் இருக்கிறப்போ அதுலேயும் வந்து எல்லாத்துக்கும் ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டு அங்கே போகிறப்போ தமிழ் தெரிஞ்சவங்க தான் நிறைய பேர் வந்தாங்க. அப்போ ஹிந்திங்கிறப்போ அவங்களுக்கு புரியாது. அங்கே இருக்கிறப்போ கிளைமேட்டும் குளிராக இருந்தது. வணக்கம். குளிராக இருந்தப்போ அவங்களுக்கு அந்த துணிமணியும் ஹாஃப் ஷர்ட்டோடு வந்துட்டாங்க. அப்போ அவங்களுக்கு அதில் ஏற்பாடு பண்ணி தர்றது எல்லாம் இது பண்ணி கொடுக்கறது அந்த மாதிரி எல்லாம் இது பண்ணுறப்போ அந்த இது வந்து சன் டிவியில் ரொம்ப இதாக ஒரு வருஷமாகவே அதை தொடர்ந்து போராட்டங்களை காட்டி இந்த அரசு வந்து அதுக்கு உதவுச்சு. அப்போ தமிழ்நாட்டில் வந்து இங்கேருந்து வந்த எல்லோரும் வந்து அதை பற்றி பேசி இங்கே தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டத்துலேயும் வந்து எனக்கு ஒரு தொடர்பு கிடைச்சிது. அந்த தொடர்புகளை வந்து நான் வந்து எல்லா இடத்துக்கும் போய் சேர்றதுக்கும் வர்றதுக்கும் எல்லாத்துக்கும் வந்து கைஃபா டீம் வந்து ஒரு மூல காரணமாக இருந்துச்சு. ஏன்னா சென்னைக்கு வந்தப்போ எனக்கு பேராவூர் அணி எங்கே இருக்குதுன்னு தெரியாது. அப்போ எனக்கு 2020 போராட்டம் ஆரம்பித்தப்போ நவீன் அப்புறம் நிமல் ஒருத்தர் 2 பேரும் வந்து அங்கே வந்திருந்தாங்க. அப்போது எனக்கு 2 பேர்த்தையும் தொடர்பு ஃபோன் அடித்து கிடைக்காதப்போ நவீன்கிட்ட வந்து பேசுகிறேன். இவர் எங்கே இருக்காருன்னு தெரியல. ஆனால் எனக்கு வந்து அங்கே ரூம் ஏற்பாடு பண்ணி கொடுத்து அந்த மாதிரி எல்லாம் பார்த்து இது பண்ணாப்புரு. அப்போ பேராவூர் அணி வந்து அந்த டைம் தான் ஃபஸ்ட் டைம் வர்றேன். ஆனால் ஊருக்கு வாங்க அப்படின்ட்டு எனக்கு இவ்வளோ தூரம்னு தெரியாது. இருந்தாலும் வந்தாச்சே தமிழ்நாட்டுக்கு வந்திருக்குமே அப்படின்னு வந்தப்போ தான் அந்த தொடர்பு இப்போ 5 வருஷமாக பல முறை போன 1.5 மாதத்துக்கு முன்னாடியும் கூட வந்துட்டு போனேன். இங்கே எத்தனை தாட்டி வர்றேனோ அதுக்கு ஏதாவது சின்ன உதவியாக இருந்தாலும் சரி பெரிய உதவியாக இருந்தாலும் சரி கைஃபாவும் நவீன் வந்து ஒரு முக்கியமான இது. எனக்கு எங்கே தமிழ்நாட்டிலையோ இல்லை வேறு எங்கேயாவது வெளி மாநிலங்களில் ஏதாவது ஒரு இதுன்னா ஏன்னா ஆன்லைனில் இவங்களுக்கெல்லாம் என்னையோட நல்லா ரொம்ப இது பழக்கம். அப்போ அந்த விஷயத்தில் எனக்கு ட்ராவலிங்க்கு அந்த மாதிரி எல்லாம் ரொம்ப உதவிகளை பண்ணுறதுக்கு நவீன் ரொம்ப. இந்த சுப்கன் இறந்தப்போ கூட February 21 அப்போ அங்கே தான் இருந்தார் டெல்லியில். எங்கூட போராட்ட களத்தில் இருந்தார். அப்படி அப்போது துப்பாக்கி சூட்டில் வந்து விவசாய போராட்டத்தில் இவர் இறந்தார். கண்ணீர் புகை குண்டுகளுக்கு இடையில் துப்பாக்கி குண்டை சுட்டு இவர் அங்கே வந்து தியாகி 2வது வருட நினைவஞ்சலி. அப்போது நல்லக்கண்ணையாவுக்கும் அஞ்சலி செலுத்தணுன்ட்டு நிகழ்ச்சி இருந்தப்போ சரி இன்றைக்கி அந்த ராம்நாடு மாநாட்டில் வந்து இவருக்கு அஞ்சலி செலுத்துறதா இருந்துச்சு. அதை வந்து கைஃபா உதவியோடு இங்கே வந்து செயல்படுத்தி ஏன்னா வடநாட்டுக்கு ஒரு மெசேஜ் போகக்கூடாது வந்து தமிழ்நாட்டில் அஞ்சலி செலுத்துகிற ப்ரோக்ராமை தள்ளி போட்டாங்கங்கிற மாதிரி. அதனால் இங்கே வந்து 2 தியாகிகளுக்கும் வந்து வீரவணக்கம் செலுத்தி அஞ்சலி செலுத்துறதுல ரொம்ப பெருமைப்படுறேன். வருங்காலத்துலேயும் உங்களோட உதவியை எதிர்பார்க்குறேன். நன்றி.